இவன் வேற ஆட்டோ தூக்கின்னு வந்து எப்போ பார்த்தாலும் வீட்டு வாசல்ல விட்டு வச்சுக்கிறான். எப்பா எப்பா இவன் நைட் எல்லாம் குஷ்டு வந்து வீட்டுல பத்துன்னு கிடப்பான். யோ வெளியே வாயா. என்னடா ஏன்டா கத்தி எடுக்கிறா? தூங்க விடடா நீ. உனக்கு தூக்கதான் முக்கியம். அவன் பேர் எப்ப பார்த்தாலும் ஆட்டோ எடுத்துன்னு வந்து வாசல்ல நிறுத்திட்டு இருக்கிறான். என்ன பெரிய பருப்பாமா? டேய் தண்டபாணி வெளியே வாடா. நோ என்னன்னா வீட்டாண்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல. எங்கடா உங்க அப்பா? அவ்வளவு பேச்சு பேசினா நீங்க? நோ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. யோ வேற என்னத்தையா சொல்லணும்? எதுக்கே வீட்டு வாசல்ல வந்து வண்டி நிறுத்துற? வண்டி நிறுத்தினா என்ன குறைஞ்சிட போறீங்க? உங்க தலைமையில நிறுத்தின? ஓ தலைமையில கூட நிறுத்திடுவானி? என்னடா நிக்கல பேசுற? டேய் தண்டபாணி வெளியே வாடா. என்னப்பா என்ன பிரச்சனைங்க? ஓசில சோறு போடுறாங்களாம், வந்து வாங்கிட்டு போறியா? ஓசில சோறு துணி தான் வைத்த கழிச்சா, அதான் சும்போடு போய் நிக்கிறேன். யோ சும்பார போறவன் போயா. ஊருக்கு அதனா வந்துடுறீங்க அப்படியே வேடிக்கை பார்க்கும். இல்லப்பா யாருன்னா சண்டை போட்டுனீங்கன்னா அதை பார்த்துட்டு போய் உட்காந்துன்னா நல்லா ஸ்மூத்தா போவான். டேய் எவன்டாவா? என்னடா சுமுத்தா போவான்? வைத்தியத்துல சண்டை போட்டுக்கிறான், சுமுத்தா போவான்றான். அண்ணா சண்டை போடுற ஆளு நான் இல்ல அங்க. ஆமா வந்துட்டேன் பாரு. டேய் தண்டபாணி பாடா, உனக்கு கை தெரிச்சு காக்காய்க்கு போட்டுறேன். என்னது எங்க அப்பா நான் காக்காக்கு போட்டுருவா நீ? போடுவேன்டா போடுவேன். வட்டவன் வெளியா. எப்போ அன்னைக்கு மாதிரி அடி வாங்கினா வரக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சு ஆகணும். அன்னைக்கு ஏதோ போதில் இருந்தேன், அதனால மேல கை வச்சிட்டான். இன்னைக்கு வர சொல்றான் அவனை. யோ சொம்ம தேவையில்லாம கத்தின்னு கிடக்காத, மரியாதையா போயிடு, அப்புறம் மரியாதை கட்டுரும் பாத்துக்க. நீ என்னடா மரியாதை கட்டுறேன்? கூப்பிடா உனக்கு அப்பா, கூப்பிடா. என்னப்பா உங்க அப்பா பின்னாலேயே வர்றாரு? நீ இப்ப போனா கூட பின்னாடி தான் வரும். போயா இதெல்லாம் ஒரு விஷயம் கேட்டுன்னு கிடக்குற. வர மாட்டானே வெளியா. வாடா டேய் வாடா. என்ன வெளியில பிரச்சனை? யோ வேற கத்திட்டு இருக்கிற? பாத்தியா வீட்டு வாசல்ல ஆட்டோ நிறுத்தி வச்சுக்கிறானுங்க. ஏன் அவனுக்கு அறிவு இல்லையாமா? வயிற்று சோதான்றானுங்க. இங்க நிறுத்த விடணும் தெரியல அவனுக்கு? வார்த்தையை அளந்து பேசுக. எங்க அப்பா வந்தாருன்னா உன்னை உண்டில்லன்னு பண்றாரு. ஏய் பொடி பையனே, என்னடா ஓவரா பேசுற? யார பொடி பையன்றா? உன் வீட்டுக்காரன் பொடி பையன், உன் பையன் பொடி பையன். யாரடா பொடி பையன்றா? நான் பொடி பையனடா. டேய் நான் பொடி பையனா? டேய் தண்டபாணி வெளியே வாடா. இப்பதான் சூடு பிடிச்சிக்குது, இனி மஜாதான். டேய் சொம்பே ஒழுங்கா போயிடு, தேவையில்லாத பேசின்னு கிடக்காத. டேய் யாரடா பொடி பையன்றா? ஒன்னதான்டா சொன்ன பொடி பையில. வேலையா பார்த்துன்னு போடா ஸ்கூலுக்கு, பால் புட்டி பையா. கோவர்த்தியா கோவர்த்தி நான் பேசுறான். அப்படியே ஒரு மெனி பூச்சி போட்டுருவேன். டேய் என்னடா மெனி பிடிக்கிற? அவனு போய் புடியா. நீ அப்பதானே அவன் பேசுறான் அதை பார்த்துன்னு கிடக்குற. டேய் தண்டபாணி வெளியே வாடா வெளியே வாடா. என் பையன் கைது பிடிச்சா வெளியே வாடா. யாரும் அவன் ஊட்டம்ல கத்திங்கிறான்? எப்போ ஆட்டோ நித்திரன்னு வந்து அசிங்கமா பேசுறானுங்கப்பா, நீயே கேளுப்பா. ஏய் என்னடா ஓவரா பேசுறீங்க? டேய் தண்டபாணி அன்னைக்கு என்ன அடிச்சிட்ட, இன்னைக்கு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. என்னடா பொறுமை சவுண்ட் வர? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? யோ உங்க ஆட்டோவை தூக்கின்னு போய் உங்க வீட்டு வாசல்ல வைக்கணும்யா. எங்க வீட்டு வாசல்ல ஏன் வைக்கிற? டேய் தம்பியா பார்த்து பேசுறா, சின்ன பையன் நீ. யோ என்னயா சின்ன பையன் பெரிய பையன் வந்து கேள நானு. யோ என்னயா நான் அப்படிதான் நிறுத்துவேன். என்ன பண்ணுவீங்க? ஐயோ இத கேட்க யாரும் இல்லையா? ரவுடி சம்பராங்களே இந்த பக்கத்துக்காரங்க. என்னடி ஊரை கூப்பிடுற? ஒரு ஆம்பளை சிங்கங்கிறேன் நானு. இவன் உதவாங்க போறது கன்ஃபார்ம். நடக்கட்டும் இப்பதான் விறுவிறுப்பா போகுது. யார் அவன் சொம்பு தூக்கியா? ஆட்டோ கண்ணாண்டா தலா நான் தான் தலா, உங்க சண்டையை பார்த்துட்டு போனதான் எனக்கு கக்காவ வருது. அட கரம்பூசுனே, டேய் அந்த கல்லு தட்டுறா. ஏய் ஏய் பா பா என்னப்பா கல் அடிக்கிறா? இப்ப போறியா இல்லையாடா? டைம் பாஸ் ஆகும்னு பார்த்தாக்கா கழிச்சு கடிக்கிறாங்க. சரி நம்ம அந்த சைடு போய் எட்டி பார்க்கலாம். யோ ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், ஆட்டோவை எடுத்து உங்க வீட்டு வாசல்ல விடுங்க. அப்புறம் நான் தலைவரை கூப்பிட்டுருவேன். தம்மா தூண்டு பையன் இவ்வளவு தரத்துல பேசுறா, போய் கூட்டினோடா. மாவனை கூட்டினு வந்தா தானே வேலைக்கு ஆவீங்க. எப்பா நீ சண்டை போட்டு நான் அதோ வந்துடுறேன். ஆமா சண்டை போட்டுக்கிறாங்க, போட்டு விட்டு போட்டு போறேன். டேய் போய் சண்டை போறியா? அவனை அடியே. ஊர் வர்றத அக்கிரமம் பண்றீங்க நீங்க. உங்க ஆட்டோ டயர் பஞ்சர் ஆயிடும், சீட்டு கிழிஞ்சிரும், கண்ணாடி உடைஞ்சிரும், ஆட்டோ உடைஞ்சிரும். ஏக்கா ஏக்கா என்ன பேசுற நீ? மூஞ்சி மத்தளம் போட்டு பாத்துக்க. அடாடா வீட்டு பார்த்து இறக்க முடியுதா? எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறீங்க. என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப யோ வாயா, நீ ஞாயிற்று கையிலையா உங்க வீட்டு வாசல் ஆட்டோ தூக்கி வச்சா? நீ சும்மா இருப்பையா? நான் சும்மா இருப்பேன், இவ சும்மா இருக்க மாட்டாள. ஏமா நியாயமா பேசணும். உங்க வீட்டு வாசல் ஆட்டோ நிறுத்தினா சும்மா இருக்க மாட்டியா? செம்ம சண்டை போடுவேன், கோவம் வந்துச்சுன்னா அடிச்சிருவேன் நான். அப்புறம் அதே தான் ஏன்டா என் வீட்டு வாசல் ஆட்டோ நிறுத்துறேன்னு கேட்டா அப்பனும் புள்ளி சேர்ந்து அடிக்கிறதுக்கு வரணுங்க. நான் உள்ளே இருக்கிறேன், நான் அடிக்க முடியுமானுங்களா? டேய் அப்படித்தான்டா நிறுத்துவேன். அதான் புள்ள தள்ளிட்டு கூட்டினாருன்னு போயிறேன், கூட்டினு வட்டான். உங்ககிட்ட பேசல தண்டபாணி, உங்ககிட்ட பேசல, நான் இங்க தான் பேசிக்கிறேன். ஏப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியதானே? பக்கத்துல தானே இருக்கீங்க நீங்க. நீ என்ன சொல்ல வந்தியா? போமா. ஐயா வாய பாத்தியா அவனுக்கு? இங்க போய் பஞ்சாயத்து கூட்டிட்டு வந்தியா ஒரு உலக்க? ஏமா கட்டின புட்டின போய் உலக்கன்ற? அதெல்லாம் வழக்கமா நடக்குது, அது பெரிய விஷயம். உங்க சண்டையை முதல்ல சரி பண்ணுங்க. வழக்கமா நடக்குதா? யோ எங்க சண்டை நாங்க பாத்துக்கிறோம், நீ பையா.
மரியாதை இல்ல வாசல் நிக்க மாட்டேன் நானு அப்படியே அவட மானசம் நானு இப்ப ஏன் வந்து நிக்கிறேன் சண்டை நடக்கூடாதான் நிக்கிறேன் என்னையா போங்கிற டேய் போடா மொத வீட்டு சண்டையை சரி பண்ணு ஊர் சண்டையை சரி பண்ண வந்துட்டாரு எல்லாம் ஒன்னால தண்டி கொஞ்சமா புதுசு மரியாதை கூட நீ ஆமா காது பிஞ்சுக்கோ நேத்து வந்து பத்தல தினம் தினம் வாங்குறோம் நாயமா பூஜை இருக்கிற மத்தியில நஷ்டம் நீ எங்க அம்மா வீட்டுக்கு போறது நானு போடா போ அப்புறம் உங்க அம்மா கூட்டிட்டு வந்து சமாதானம் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் நீ பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கிறேன் என்ன நீ அஷ்டல நீ என்னடா கூட கூட பேசிட்டு இருக்க போடா போடா பா பொண்டாடி கிட்ட அடி வாங்குறான் இங்க பஞ்சாயத்து பண்ண வந்துட்டான் டேய் தண்டபாணி ஆட்டோ எடுக்கல என்ன நடக்குன்னு தெரியாதுடா வா தலைவரே சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிறான் தலைவரே தண்டபாணி முந்தானத்து கூட எங்க அப்பா நான் இஷ்டம் இந்த அந்த பக்கம் போறான் தலைவரா தலைவரா என்ன அந்த பக்கம் போறாரு தலைவரா அங்கல தலைவரா இந்த பக்கம் வாங்க பீசு கந்துறாதா தலைவரா இங்க பாரு தலைவரா இவன் தான் தண்டபாணி தலைவரா கேள் தலைவரா ஏண்டா சின்ன பையன் சண்டை போடுற தலைவரா என்னைய பிடிக்கிறீங்க தண்டபாணி உன் பேர்ல ரொம்ப கம்ப்ளைண்ட் வருதுடா ஏன்பா கம்ப்ளைண்ட் அவர் தண்டபாணி இல்ல எங்க அப்பா என்ன தலைவரி நீ எங்க அப்பா போய் புடிச்சுனுங்கிற ஓ அப்பாவா டேய் தண்டபாணி உன் பேர்ல ரொம்ப கம்ப்ளைண்ட் வருதுடா ஏன்பா அந்த அவஞ்சி போன கண்ணனை போய் ஏன்பா கூப்பிட்டானுங்க என்ன பஞ்சாயத்து பா நான் பேசுறேன் நோ இது எங்க வீட்டு வாசல்லாம் இந்த ஆட்டோ தூக்கின்னு வந்து எங்க வீட்டு வாசல்ல நிக்க வச்சுக்கிறானா அவன் இது சட்டப்படி குற்றம் நீங்க பண்ணது தப்பு யோ என்ன தப்பு ரைட்டா இது விட்டதுனால தெரிஞ்சு போச்சே அதுவும் கரெக்ட் தான் ஆட்டோ விட்டா உங்களுக்கு என்ன பார்த்து தெரிஞ்சு போச்சியா யோ நாயமா பேசியா உன் வீட்டு வாசல்ல எடுத்து வந்து ஆட்டோ விட்டா நீ சும்மா இருப்பியா ஆஹா அதே எப்படி சும்மா இருப்பான் அப்ப கேளு நாக்கு புடிங்கிற மாதிரி கேளு டேய் நடா இந்த முக்கா மாண்டினே அரை லூசு கூட்டின்னு வந்துட்டாக்கா நாங்க பயந்துருவோமா பாத்தியா நீ அரை லூசா இந்த ஆளு முக்கா மாட்டேன்னா அந்த அளவு முக்கா மாட்டேன்னா சொல்லு முயல் லூசுன்னா சொல்லு என்னையாடா சொல்ற அப்படிதான் நான் வாய்க்கு முச்சமா பேசிட்டே இருக்கிறாங்க இவங்க டபார் இப்ப சொல்றமா நான் தீர்ப்பு ஆட்டோ வந்து இங்க விடவே கூடாது விட்டா என்ன பண்ணுவா விட்டாவா நீ விட்டு பாடுறா நீ உனக்கு முட்டை சுண்ணி வச்சிடறான் வாடா போலாம் என்ன இவன் முட்டை சுண்ணி வச்சிருன்னு போய்கினேன்ட்டான் டே ரவி புது படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு போலாமாடா அப்படியா போலாமே எத்தனை மணிக்கு டைம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்கு நான் போய் ரெடி ஆகுறேன் நீ ரெடி ஆயிடு ஐயோ 1/2 hour கிளம்பணுமா கொஞ்சம் நவருப்பா என்னடியா இவனை நம்பி மூச்சு பிடிக்க சண்டை போட்டாக்க அவன் சினிமாக்கு போறான் சின்ன சிறுசுங்க போயிட்டு ஓட்டு கூட அதையே பெருசு பண்றேன் சரி நீ சண்டை போட்டுரு நான் சீரியல் பார்த்து வரேன் அடங்கொய்யால இவனும் சீரியல் பார்க்க போயிட்டா டேய் தண்டபாணி என்னடா எங்க வீட்டுல பருப்பு சாம்பார் வச்சா தந்து கொடுக்குறா உங்க வீட்டுல மீன் குழம்பு தான் கொடுனா இதெல்லாம் ஒரு சண்டைன்ட்டு இவ்வளவு நேரம் கத்த விட்டானுங்களா யோ என்ன பண்ற யோ உன்னதாயா தண்டபாணியை புட்டிங்கிற நீ அப்படியே பூச்சினு மண்டனை இவ்வளவு பல இருக்குதா தலை வரலாம் இருக்குதா ஏன்பா சண்டை முடிஞ்சிச்சா அடங்கோயால உன்ன போலடா நீயா ஐயோ தெரிச்சுன்னு வர்றாங்களா தனித்தனியா இருக்க பட்டாசு ஃபுல்லாமே 80% ஆஃபர் இருக்குல்ல இந்த வருஷம் சோலி முடிஞ்சு போச்சு சம்பளம் கிடையாது நம்மளுக்கு 80%? ஆமாண்ணே 80% தான் கொடுக்குறோம் அடா 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 முதல்ல பட்டாசு எடுத்துருவோம் தம்பி இந்தப்பா இதுல ஒண்ணு இருக்கு எல்லாத்தையும் இவனே வாங்கி போயிடுவான் போலுக்குதா இன்னைக்கு சாயங்காலமே வேலையை விட்டு தைச்சிருவாங்க போலுக்குதா மாப்பிள்ள வியாபாரம் நடந்துனுக்குது கம்முன்னு இரு நிதானமா இருக்கணே ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடி அள்ளினோம்லண்ணே அண்ணே நம்மகிட்ட 365 நாள் அதே ஆஃபர் தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கானே உங்ககிட்ட அண்ணே நம்மகிட்ட 250 ரூபா வந்து 2000 ரூபா வரை இருக்குண்ணே கிஃப்ட் பாக்ஸ் அண்ணே முக்கியமான இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு அதையும் சொல்லிடுறேன் இருங்க என்ன விஷயம் 80% டிஸ்கவுண்ட் சொல்லல நம்ம பணமட்ட சேனல்ல பாத்துட்டு வர்ற வாடிக்கையாளர் எல்லாத்துக்குமே 10% எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்போ 90? யோ நரியா நீ முதல்ல நாயா நான் கடையை தாந்துக்கு விட்டு போயிடலாம் பாக்குறியா ஏன்டா அவ்வளவு ஆக்கிரவசப்படுற பின்ன ஆஃபர் எல்லாத்தையும் ஆஃபர் கள்ளி குடுத்துட்டுனா அப்புறம் எங்களுக்கு தான் இருக்குது சம்பளம் அதெல்லாம் கொடுக்கறடா நீ எதுக்குல பயப்படுற ஏங்க 80% ஆஃபர் கொடுக்க ரெடியா இருக்காங்க பாக்கியா கிராக்கர்ஸ்ல உடனே கால் பண்ணி புக் பண்ணுங்க டே அந்த 10% சொல்லிடுறா பணமட்ட சேனல் வியூவர்ஸ்க்கு ஆமாங்க எக்ஸ்ட்ரா 10% நம்ம சேனலை பார்த்துட்டு புக் பண்றவங்களுக்கு தராங்களாம் அண்ணே நிறைய பேரால சிவகாசிக்கு வந்து பட்டாசை பர்ச்சேஸ் பண்ண முடியாது பட்டாசை பார்த்து புக் பண்ற மாதிரி எதனா வெப்சைட் இருக்கா நமக்கு ஏன் இல்ல நம்ம பாக்கியா கிராக்கர்ஸ் வெப்சைட்டே இருக்குனே 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 10 வருஷமா நம்ம கடை நடத்திட்டு இருக்கோம் 10 வருஷமான சூப்பர்ண்ணே அதுலயும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் ப்ரோமோ கோடுன்னு அந்த ப்ரோமோ கோட்ல நீங்க பணமட்ட 10 மட்டும் நீங்க டைப் பண்ணீங்கன்னா 10% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் ஆஃபர் விழுந்துரும் 3000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும் ஒரு 1000 வாலா ஃப்ரீயா கொடுத்துருவோம் சூப்பர் அப்ப 5000 ரூபாய்க்கு வாங்கினா
5000 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம பேக் ஒன்றும் கூடவே ஒரு 3.5 பேன்ச்சில் நயகரா பால்ஸ் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துருவோம். 5000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறவங்களுக்கு இது ரெண்டுமா? ஆமாப்பா, இன்னும் 10,000 ரூபாய்க்குலாம் ஆஃபர் இருக்கு. அது என்னண்ணா ஆஃபரு? ஒரு பேக் ஒன்று ஒரு 5000 வாலா ஒன்றும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். இந்த தீபாவளிய மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. இது போதுமே. என்னன்னா மக்களை பாத்து நிக்கிறீங்க, டக்கு டக்குன்னு பாக்கியா கிராக்கர்ஸ்ல பட்டாச புக் பண்ணுங்க. பாக்கியா கிராக்கர்ஸ்ல பட்டாசு வாங்கி தீபாவளியை சிறப்பா கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி.